ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரிஷபராசிக்காரர்கள் எதையுமாவது எப்படியாவது ஒரு முன்னேற்ற பாதையை நாம் அடைஞ்சிடணும். ஏதோ ஒரு வழியில் நாம் செய்யும் செயலால் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போய் நல்லபடியாக ஒரு வெற்றியை பார்த்துடணுன்னுட்டு எவ்வளோ போராடிட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துல போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது, முன்னேற்றமே இல்லைன்னு புலம்புறதாவே போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கையை யாரும் பறிச்சிக்க முடியாது. என்ன இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இதுவே நிரந்தரம் கிடையாது. இன்றைய பிரச்சனை இன்றையோடு சரியாக போயிடும். நாளைய நாள் நமக்கு நல்லதாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இன்றைய வரைக்கும் கடத்திட்டு வந்துருக்கீங்கள வாழ்க்கையை, இன்னும் கொஞ்ச காலம் சரியாக போயிடும். வாழ்க்கையை துணிந்து வாழ்வதற்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க கவலைப்படுறீங்க? எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்கன்னா பரவாயில்லைங்க. அவமானப்படுத்தினவங்க யாரும் புனிதர்கள்லாம் கிடையாது, யாரும் புண்ணியம் செய்தவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? சாதாரண மனுஷங்க, அவ்வளோதானே. ஆனால் இறைவன் எப்பொழுதும் நமக்கு துணையாக நல்லதை செய்கிறதுக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. சுக்கிரனை ஆட்சிநாதனாக கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான். சுக்கிர பலம் எப்பயுமே உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். அதனால தான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் பேக்கெட்டில் 10 ரூபாய் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பைசாவே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டுருக்கும். இது எப்படின்னே புரியாது, உங்களுக்கே புரியாது. பயந்து போய் நடுங்கி போயெல்லாம் இருப்பீங்க. ஆனால் அதற்கான வழியை இறைவன் காமிப்பான். காரணம் என்னென்னா, சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன்னும் பொழுது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வெளியவும் உங்களால் சொல்லிக்கவும் மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, ஆனால் வெளியே உங்களுக்கு காமிக்கவே மாட்டீங்க, சாதாரணமாக இருப்பீங்க. அதுவும் உங்களோட திறமை தான். அதுக்கு காரணமும் உங்கள் சுக்கிர பகவான் தான். உங்கள் ராசிநாதன் உங்களை அப்படி தான் வச்சிட்ருக்கார். வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் கஷ்டப்படுறது எதுவுமே. அந்த அளவுக்கு பிரச்சனையில் இருப்பீங்க. உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க உங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்னங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க, அவங்க பெரிய வாழ்க்கை வாழறாங்கலாம் சொல்லி பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமைப்படும் இடத்திற்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அந்த அளவுக்கு உங்கள் தேஜஸ் இருக்கும். வீட்டில் பேசுகிறதா இருக்கட்டும், நடவடிக்கையாக இருக்கட்டும், செயல்படுறது எல்லாமே ஒழுக்க முறையில் இருக்கும். தெளிவாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிதானமாக தான் இருப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க. ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் துரோகத்துக்கு வழி போயிருப்பீங்க. நீங்களாக போய் அவங்கள நண்பராக நினச்சிருப்பீங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறது. இதெல்லாம் நிறைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நிறைய தூக்கி கொடுத்தே இன்றைக்கி துரோகத்தை பார்த்துட்டீங்க. துரோகம் செய்தவர்களுடன் வாழ்ந்துட்டீங்க. அதோட விளைவுக பல வருஷமாக அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறீங்க. நிச்சயமாக வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் ஆட்சிநாதன்றதுனால நீங்கள் உங்கள் மனசு எப்பயுமே ஒரு ஆசையாகவே இருக்க மாதிரி இருக்கும். எதையாவது செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணிடுவோம்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அவர் தூண்டி விட்டுட்டே இருப்பார், இதை செய் அதை செய் வளர்ந்துருவ அப்படின்னுட்டு உங்கள் மேலே உங்கள் மனசுக்கு ஒரு ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் தாங்க. இதனாலேயே நிறைய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறது. சரியான அமைப்பு ஏற்படாது, ஆசை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது எதை செய்ய முடியும் உங்களால், எதை செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தோணுனதே கிடையாது. இதனால தான் நிறைய இடத்துல அச்சோ நம்ம இதெல்லாம் செஞ்சிடலான்னு நினச்சோமே ஒன்றுமே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் இன்னும் பெரிய பிரச்சனை வராதுங்க. அந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா? எத்தனை தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு பாடம், பக்குவம். நாளைக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் பொழுது அதை எப்படி கையாளலான்னு உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் கொடுத்ததும் உங்கள் ராசிநாதன் தான். உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல அம்சத்தில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுங்க. நிறைய மனசளவில் இருந்து வந்த குழப்பம்லாம் தீந்துடும்.
எந்த வேலை செய்யலாம், எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானம் புரியும். எந்த வேலை செய்தாலும் பலன் நல்ல பலனாக கிடைக்கும். குரு பலன் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கேன், சம்பள உயர்வு இல்லாமல் செஞ்சுருக்கன்றவங்களுக்கு சம்பள உயர்வோடு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த இடத்துலையே உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இல்லைங்க, நான் இந்த இடத்துலையே எனக்கு பிடிக்கல, நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். வெளிநாட்டு வேலைக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, நான் அரசாங்க வேலை எழுத போகிறேங்க, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதையும் முடியாதுன்னு நினைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் நான் செய்வேன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தானே. நிச்சயமாக செய்யுங்க, வெற்றி அடைஞ்சிடலாம், கவலை கிடையாது. அரசாங்க உத்தியோகம்லாம் நல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் இருக்குது. குரு பலன் சரியாக இருந்தால் தான் திருமண பாக்கியம் உண்டாகும். குரு பலன் இல்லாமல் திருமணம் செய்தால் வாழ்க்கை நீடிக்காது. அதனால் இப்போ குரு பலன் நல்லா இருக்குது. திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்களும் நல்லா படிப்பாங்க, தெளிவாக படிப்பாங்க. இவ்வளோ நாளாக மந்தமாக படிக்கலை அப்படின்ற மாதிரி பேர் எடுத்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பிரிஸ்காக இருப்பாங்க. அந்த கிளாஸ்லேயே அவங்க தான் தெளிவாக தெரிவாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத போயிடும். அந்த மாதிரியான அமைப்பை இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நல்லா படிக்குங்க குழந்தைங்க, சிறந்து விளங்குவாங்க, ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க. சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நிறைய இருக்குது. ரிஷபராசி பிள்ளைகள் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. பெற்றோரை புரிந்து நடந்து கொள்ளும் தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க அளவுக்கு மற்ற குழந்தைங்க வருமானே கூட தெரியாது. அந்த அளவுக்கு நிதானமாக செயல்படுறதுக்கு இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். பெற்றோருடைய கஷ்டங்களை தெரிஞ்சு வளர்கிற குழந்தைங்க இந்த குழந்தைங்க தான். வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா உடனடியாக அவங்கள மாற்றிக்கிட்டு அதற்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதனால தான் இறைவன் எப்பொழுதும் இவங்களுடன் இருக்கிறது. சிவனுக்கு பிடித்தது ரிஷபராசியை சிவனுக்கு பிடிக்கும். சிவனோட அருள் கிடைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரிய பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. சூரியனும் சிறப்பான பலனை கொடுக்குது. நல்ல வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுவாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் சூரிய பகவானால். இவ்வளோ நாளாக ஏதோ வேலை செய்ய போனீங்க, வேலை செய்ய முடியல, தடுத்து நிறுத்தியிருக்கோம், ஏதோ ஒரு விதத்தில் அது தோல்வி கூட அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ எடுத்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். நடைபெறது கூட இருக்கட்டும், வெற்றி கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக கிடைக்குங்க. கரெக்டாக முறையாக போனீங்கன்னா லாபத்தோடு தான் வெளியே வருவீங்க. கஷ்டமே பட தேவையில்லை. சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். குடும்ப சூழ்நிலை மாறும். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி மாறும், வேறு மாதிரி இருக்கா சந்தோஷமாக மாறும். அப்படி தான் அதற்கான அமைப்பில் இப்போ இருக்குது. ரிஷபத்திற்கு பெரும் பகுதி சூரியனால் நல்ல பலனை கொடுக்குறாருங்க. உடல் ரீதியான இருந்த சின்ன பிரச்சனைகள், மனக்கவலைகள் எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுருவார் சூரிய பகவான். ஒளிப்பட்டாலே போதும், சூரிய ஒளிப்பட்டாலே போதும், பெரிய ஐஸ் கட்டியே கரைஞ்சிரும் போது நம்ம வீட்டு பிரச்சனையாக கரைஞ்சிடாது, எல்லாம் சரியாக போயிடும். அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், முழுசாக அங்கீகாரம் கிடைக்கும். கவலையே பட தேவையில்லை. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கலாம், என்ன செய்கிறீங்களோ அதை செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் அங்கே கேட்பாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க. தன்னால் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க, இப்போ கேட்பாங்க. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அந்த இடத்துக்கு சூரிய பகவான் உங்களை வைக்கிறாரு. இது நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுதுங்க. உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குது. மனதளவுலையும் சரி, உடம்பளவுலையும் சரி, ஒரு தெம்பை கொடுக்குறார் சூரிய பகவான். நிறைய முன்னேற்றத்திற்கான பாதையில் இருக்கிறீங்க. ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் சரியில்லைங்க. ரிஷபராசிக்கு செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காரு. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் எதுலேயுமே ஈடுபடாமல் இருந்தால் இது பிரச்சனையே கிடையாது. எதுலங்க ஈடுபடக்கூடாதுன்றீங்களா? இப்போ இடம் வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டை இப்போ கை வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன், அதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே இதெல்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்குன்னா அது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமாக போயிடும். நடுவில் சின்ன பிரச்சனை வரும், அதை ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. ஆனால் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டம் உங்களை எவ்வளோ நாளைக்கு இழுத்துட்டு போகும்.
மாறுதல் இல்லாத ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சரி வராது, உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவே கிடைக்காது. அதனால் செவ்வாய் இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க. உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் பகவான் சரி இல்லைன்னா உடன் பிறந்தவங்க நம்மளை போட்டு பாடாப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இருந்து வந்து சும்மா தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு கணக்கு சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு, இல்லை கணக்கை நான் சொல்கிறேன் நீ கேளுன்னு நம்மளை ஒரு வழி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. அந்த டைம்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே போல் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசிடுங்க. இரத்த வழி உறவுகள் வேறு வழி கிடையாது. காலத்துக்கும் வர வேண்டிய உறவுகள் நல்லதோ கெட்டதோ நம்ம சகிச்சு போக வேண்டிய ஒரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடமும் ஒன்று. அதனால் கொஞ்சம் நிதானமாக சகிச்சு போங்க. சண்டை போட்டுறாதீங்க, சரிப்பட்டு வராது. செவ்வாய் பகவான் சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது. பொருளாதார மாற்றம்னா சாதாரண மாற்றம்லாம் நல்ல ஒரு அம்சமான மாற்றத்துக்கு வருது. அதே போல் சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா பொருளாதாரம் எவ்வளோ கொடுக்குறாரோ அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறார். சுப விரய செலவாக கொடுக்குறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ தான் நிதானமாக இருக்கணும். அது சுபமாக இருக்கட்டும், எதுக்கு ஆனாலும் செலவு பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அப்படியே எடுத்துகிட்டு போய் பொதன்னு கொட்டிட்டு என்ன அளவு வந்துச்சு ஏது அளவு வந்துச்சு தெரியாமலாம் முழிக்கக்கூடாது. கணக்கு கரெக்டாக வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தெளிவான ஒரு அமைப்பை இப்போ நீங்கள் ஏற்படுத்தி தான் ஆகணும். அதே போல் உறவினர்கள் வருகையெல்லாம் இருக்குங்க. மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். இவ்வளோ நாளாக யாருமே வரல, திடீர்னு வருவாங்க போவாங்க, சகஜமாக இருப்பாங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு தெம்பு ஆறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லைங்க. சந்திரனால் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும். எந்த தெளிவும் இருக்காது. எதை செய்தாலும் இது சரியாக வருமா வராதான்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும். நிறைய இடத்துல மரியாதையும் கிடைக்காது உங்களுக்கு. சந்திரன் சரியில்லாதனால மரியாதையும் கிடைக்காது. நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வரா மாதிரிலாம் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து பேசுவாங்க, சகஜமாக இருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு திருப்பி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. திருப்பியும் வந்து பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்திர பகவான் சரியில்லைன்னு உடனே ரொம்ப பயந்துடாதீங்க. இதனால் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன எல்லா பிரச்சனையும் விட்டு போகுதுன்னு கூட நினச்சிக்கோங்க. பழைய கதைகளை பேசாதீங்க. பழசு நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த மாதிரி நிறைய பேசி பேசி வீணாக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வாழறதுக்கு என்ன வேணும், எதிர்நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம பயணம் பண்ணணும். பழசை என்றைக்குன்னு நினச்சி பார்க்க கூடவே கூடாது. மன சஞ்சலங்களை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நல்லா இருக்காருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மனசு ரீதியாக இருந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ மூளை உங்களுக்கு எப்படி சொல்லும், இதெல்லாம் சரியாக போயிடும், இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற அளவுக்கு மூளை சிந்திக்க ஆரம்பிக்கும். சிறப்பாக செயல்படக்கூடிய இடத்துல தாங்க எல்லா கிரகங்களும் இருக்குது. ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லை, அதுவும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. எதை தொட்டாலும் லாபம். தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இப்போ சனி பகவான் உங்களுக்கு உட்கார்ந்துருந்து நிறைய நன்மைகளை கொடுக்குறார். எதை செய்தாலும் லாபம். எந்த தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கும் இதே தாங்க. இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நிறைய பொருள் விரையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அப்படிலாம் இருக்காது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். படிப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க, வாழ்க்கையில் தெளிவாக இருப்பாங்க. இதை மாதிரி அம்சங்களையும் ரிஷபராசிக்காரர்களின் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சனி பகவானோட ஆசி முழுசாக இருக்குங்க. எந்த விதத்துலையும் இனி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் பரவாயில்ல, சரியாக்கிக்கலாம், நம்ம சரியாக பண்ணிக்கலாம். ராகுக்கு எது சரியில்லாமல் இருக்காங்க. ராகுவும் கேதும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காங்க. ராகுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தடை ஏற்படுத்தி விட்டுருவார். வர வேண்டிய இடத்துலேருந்து தடை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டம் தானே. இதெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவாருங்க, பார்த்துக்கோங்க. குடுக்கல் வழங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடுக்கலும் வாங்கலும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அதே போல் பண வரவை தடை பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயும் ஒரு பயத்தை கொடுத்துட்றார் ராகு பகவான். குழப்பத்தை கொடுத்துருவார். எப்பயுமே ஒரு குழப்பம், டென்ஷன் இதோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சரியாகிறதுக்கான காலம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்து தான் ஆகணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு. ஆனால் நல்ல பலன் இல்லைங்க.
சொந்தக்காரங்களை வர வைக்கிறாரு. சண்டை போடாமல் போவாங்களான்னு அது தெரியல. ஏன்னா கேது சரியில்லாத பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். குடும்ப ரீதியான பிரச்சனை தான் நிறைய சந்திப்பீங்க. பார்த்து நிதானமாக இருங்க, வேறு வழி கிடையாது. இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம். இறைவனோட அருள் முழுசாக இருக்குதுங்க. எல்லாம் சரியாயிடணும்னு நினச்சி இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.